Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Atmega 32ல வந்துட்டு ADC 10 பிட் உடைய ரெஜிஸ்டர்ஸ்லாம் எப்படி வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். எந்த பிட்டை செட் பண்ணணும், எந்த பிட்டை வந்து 0 பண்ணணும் எல்லாமே நம்ம வந்துட்டு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணும்னா ப்ளீஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ பேசிக்ஸே படிக்காமல் எடுத்தோன்னே அட்வான்ஸ் வந்தால் நமக்கு புரியாது. ஸோ Atmega32 அப்படிங்கிற மல்டிபிள் பிளேலிஸ்ட்டில் ஏடிசிக்குன்னு தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் தான் Atmega32 ஏடிசிக்கான சில விஷயங்கள் இருக்கும். அதில் சக்ஸஸ் அப்புறம் சொல்லி கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ரெசல்யூஷன் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்க வாங்க, அப்போ தான் கிளாரிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே கேஸ், ஸோ Atmega32ல வந்துட்டு ஏடிசி இருக்குது. 10 பிட் ரெஜிஸ்டர், 10 பிட் ஏடிசி ஆக்சுவலாக அதோடைய ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? அதான் நான் கீழே எழுதியிருக்கிறேன். இந்த மூணையும் ஒரு ரெஜிஸ்டர் தான். நீங்கள் 2 ரெஜிஸ்டர் எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக, பட் ரெண்டுமே சேம் கான்செப்டில் ஒரே எழுதிட்டேன். பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் மூணையும் ரெஜிஸ்டர் தான் இங்கே ஏடிசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், இப்போது டேட்டா ஷீட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக டேட்டா ஷீட் இல்லது, இது ஒரு புக்கு. இந்த புக்கை பற்றி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. யூடியூப்லேயே வீடியோ போட்டிருக்கேன். ஏவிஆர் மைக்ரோகண்ட்ரோலர் முகமத் அலி மஸ்டின்னு சொல்ல அவர் எழுதின புக்கு இது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த புக்கை நீங்கள் மார்க்கெட் கூட வாங்கிக்கலாம், இல்லை பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது என்கிட்ட. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த புக்கை பற்றி தெரியணும் உங்களுக்கு, எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் Atmega ஏவிஆர் மைக்ரோகண்ட்ரோலருக்கான வீடியோ போட்டிருக்கேன், புக்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கும் கீழே லிங்க் தரேன், நீங்கள் அந்த புக்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், இப்போது முதல் ஸ்டெப் வந்து AD Mux ரெஜிஸ்டர் பற்றி பார்த்துலாம். ஏன்னா அதை நான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, AD Mux இல்லையா, மக்ஸ்னா மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட். அது எப்படி முள்ளுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெஃபரன்ஸ் செலக்ஷன் பிட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸ் செலக்ஷன் பிட் அப்படி என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னா என்ன அப்படின்ட்டு. சக்ஸி அப்ராக்சிமேஷனோட பார்ட் 1க்கு முன்னாடி வந்துட்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பின்னுக்கு நம்ம ஒரு 5 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக 5 வோல்ட் கொடுக்குறோம்? அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னால அனலாக் டேட்டா எப்படி ரீட் ஆகுது, நெகட்டிவ் வோல்டேஜில் ரீட் பண்ணுறது, பாசிட்டிவ் வோல்டேஜில் ரீட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் ஐடியா இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும் ரெஃபரன்ஸ் பிட்னா என்னது அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்ட்ரோலரில் எப்படி அந்த ரெஜிஸ்டர் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா REFS1 REFS0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2 பிட்டு. அதை கொஞ்சம் கீழே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 471 பேஜ் நம்பரில் REFS1 அப்படிங்கிற பிட்டு ஒரு காலமும் REFS0 அப்படிங்கிறது ஒரு காலமும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து 00 கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா AREF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்குது. அந்த பின் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நம்ம தனியாக கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு வேணால் கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டால் நமக்கு வார்னிங் நிறையா வருது நமக்கு, அதனால் போடுறது கிடையாது. REFS1 REFS0 அதில் வந்துட்டு 01 அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா AVCC பின் வந்துட்டு சேம் ஆஸ் VCC. அதாவது நம்ம கண்ட்ரோலருக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துருப்போம், 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருப்போம். அந்த 5 வோல்ட் பவர் சப்ளைவே அது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கும், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ நம்ம இப்போது செகண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தேர்ட் வந்து ரிசர்வ்னா வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேறு ஒரு பர்பஸ்க்காக கண்ட்ரோலர் வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண முடியாது அதை. அடுத்து வந்துட்டு REFS1 REFS0 11 கொடுத்துட்டாங்க. இந்த 2 பிட்டை 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா 2.56, அதாவது இன்டர்னல் டிஃபால்ட் 2.56 வோல்டேஜ் வச்சுருப்பாங்க ரெகுலேட்டர் பண்ணி. ஸோ அதை வந்துட்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கும் இப்போ. ஓகே, நீங்கள் 5 வோல்ட் கொடுத்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் பண்ணாலும் வச்சுக்கலாம், இல்லை 2.5 ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வச்சாலும் வச்சுக்கலாம். அது எதுக்கு மாற்றணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் வீடியோவில், அதை நீங்கள் தெளிவாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ரைட் கைஸ், இப்போ அடுத்து AD லேர் அப்படின்னு ஒரு பிட் இருக்குது. இந்த AD லேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது இருக்கு இல்லையா 10 பிட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 10 பிட் ரெஜிஸ்டர் நம்மகிட்ட இருக்குது. இந்த 10 பிட் ADC அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து 10 பிட் இருக்கும். ஓகே, ஆனால் பட் அன்ஃபார்ச்சுனேட் என்னது அப்படின்னா Atmega32 அப்படிங்கிறது ஒரு 8 பிட் கண்ட்ரோலர். அப்போ அந்த 10 பிட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதால் முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த 10 பிட்டை 2 பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. அதாவது எப்படின்னா இந்த 10 பிட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 8 பிட்டை ஒன்றும், அடுத்த ஒரு 2 பிட்டை ஒன்று பிரிச்சுட்டாங்க. இந்த 8 பிட்டை வந்துட்டு CL அப்படின்ற இந்த ரெஜிஸ்டர்லையும், இந்த 2 பிட்டை வந்துட்டு CH அப்படிங்கிற ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதான் கான்செப்ட், வெரி சிம்பிள். இதை அழிச்சிடுறேன். ஓகே, இதான் நடக்குதுங்க. ஸோ அந்த 10 பிட் அப்படிங்கிறது இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு இல்லையா, 8 பிட் இங்கே 2 பிட் இங்கே, அதுதான். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ளிட் பண்ணது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் AD லேர் அப்படின்ற மீனிங். இப்போ புரியுது இல்லையா? ஸோ லெஃப்ட் அட்ஜஸ்ட் ரிசல்ட் அதுக்கு ஃபுல் ஃபார்ம், அதுக்கு AD லேருக்கு ஃபுல் ஃபார்மு
கான்செப்ட் என்னென்னா 10 பிட் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட கான்செப்ட். ஆனால் 10 பிட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியாது அந்த கண்ட்ரோலரால். அப்போ என்ன பண்ணுறாங்க, 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஒன்று 8ஆகவும் இன்னும் 2ஆக பிரிச்சுட்டாங்க. அந்த 8 2 அப்படிங்கிற எந்த மாதிரி இப்போ ஸ்டோர் ஆகணும்னு சொல்கிறது இன்னொரு ரிஜிஸ்டர் இருக்குது, இன்னொரு பிட்டு இருக்குது. அந்த பிட்டுக்கு பேர் தான் AD லேர். வெரி சிம்பிள். ஓகேவா? அது கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அழகாக, அவங்களே இந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க. 473 தான் பேஜ் நம்பர். ADCHன்னு ஒன்று இருக்குது, ADCLன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு AD லேர் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் ஜஸ்டிஃபைட். ஸோ ADCLல வந்துட்டு 8 பிட்டு ஃபுல்லாக இருக்குது தெரியுதா? ADCLல வந்துட்டு 8 பிட் 8 பாக்ஸஸ் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது. ADCHல வந்துட்டு 2 பிட்டு தான் இருக்குது. அது எப்போ அப்படின்னா AD லேர் அப்படிங்கிற பிட்டை 0 பண்ணிங்க அப்படின்னா. இதே நீங்கள் AD லேர் அப்படிங்கிறத பிட்டை 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா ADCLல வந்துட்டு 2 பிட்டு தான் இருக்கும், ADCHல வந்து 8 பிட்டு இருக்கும். ஸோ எதை யூஸ் பண்ண போறீங்க நீங்கள் சொல்லணும். ஓகே, நான் என்ன எழுதியிருக்கேன், 8 பிட்டை CLலையும் 2 பிட்டை CHல ஸ்டோர் பண்ணுறதை நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம AD லேர் அப்படிங்கிற பிட்டை 0 பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். ஸோ இட் இஸ் கால்ட் ரைட் ஜஸ்டிஃபைட். ஓகே, லெஃப்ட் ஜஸ்டிஃபைடுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஜஸ்டிஃபை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எனக்கும் என்ன அப்ளிகேஷன் தெரியல, அது அப்படி இருக்கிறதுனால ரைட் ஜஸ்டிஃபை நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? வெரி சிம்பிள் கைஸ். இப்போ நம்ம அடுத்து மூவ் பண்ணலாமா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு MUX4, MUX3, MUX2, MUX1, MUX0 அப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அட்மேகாவில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை சேனல் இருக்குது தெரியும் இல்லையா? எத்தனை AD சேனல் இருக்குது அப்படின்னா 8 சேனல் இருக்குது. டோட்டலாகவே 8 சேனல்ஸ் இருக்குது. அப்போ 8 சேனலில் வந்து எந்த சேனல் வந்துட்டு அனலாக் இன்புட் சேனல் அப்படிங்க நீங்கள் செலக்ட் பண்ணணும் இல்லையா? அந்த செலெக்ஷன் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த MUXோடையது. அதாவது எந்த பின் அனலாக் இன்புட்டாக இருக்க போகுது அந்த நேரத்துக்கு. ஏன்னா அட் அ டைமில் ஒரே அனலாக் பின் தான் யூஸ் பண்ணி நம்மளால் எல்லாத்தையும் டைமில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அட் அ டைம் சொல்லும்போது எது வந்துட்டு அதை இப்போ ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது, எந்த சேனல் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பின் செலக்ட் பண்ணுறது அதுங்க கொடுத்துருக்காங்க தெரியுதா? டேபிள் 13.45 வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, 472 பேஜ் நம்பரில். இப்போ உதாரணத்துக்கு MUX4லேருந்து MUX0 அந்த பிட்டோடைய நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிட்டும் நீங்கள் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா ADC0 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். 00 போட்டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா ADC1 அதாவது செகண்ட் சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 0011 கடைசி இதை போட்டிங்க அப்படின்னா ADC7 அதாவது 8th சேனல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ எந்த சேனல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அட் அ டைமில் ஒன்றா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம எது செலக்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டி சேனல் வரும்போது எப்படி இந்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். மல்டி சேனல் நம்மளால் பண்ண முடியும் நம்மளால். வெரி சிம்பிள். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வேலை எங்கே போடணும் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்துட்டு AVCC சேம் ஆஸ் VCC. ஓகே, ஸோ VCC என்ன கொடுக்குறோமோ அதே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கும். அதனால் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா 01 நீட்டாக எழுதிடலாம். இங்கே நம்ம அதை 0B பைனரி ஃபார்மேட் எழுதுகிறேன், 01 போட்டாச்சு. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து AD லேர் அப்படிங்கிறது நம்ம ரைட் ஜஸ்டிஃபை தான் பண்ண போகிறோம். ரைட் ஜஸ்டிஃபைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதையும் நீட்டாக 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து MUX 4 3 2 1 0 இருக்குது. இது 5 பிட்டையும் நான் 0 பண்ணிடுறேன். அப்போ 0 பண்ணின மீனிங் அதுக்கு என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு ADC பின்ன ஃபஸ்ட்டு சேனலை யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகே, இப்போதைக்கு அதை நான் போட்டுக்கிறேன், நான் தேவைன்னா மாற்றிப்பேன். ஓகே, போட்டாச்சா? இப்படி தான் வேல்யூ ADMUXல வேல்யூ நான் ஃபீட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. வெரி சிம்பிள். ஓகேவா? அடுத்து ADSRAக்குள்ளே மூவ் பண்ணலாமா? வெரி சிம்பிள். ADSRA ரெஜிஸ்டர் அது ரொம்ப சிம்பிள் தான். என்ன எதுங்கிறத பார்த்துடலாம். ADSRA அது வந்துட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க தெரியுதா? ADSRA பேஜ் நம்பர் வந்துட்டு இட்ஸ் 474 பேஜ் நம்பரு. ஸோ நீட்டாக கொடுத்துட்டாங்க, என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ பிட் 7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ADC எனேபிள். இப்போ ADC மாடியூல் நம்ம அந்த ஐஸில் யூஸ் பண்ணும்போது இந்த பிட்டை எனேபிள் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா அது ஆஃப் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் லைக் ஒரு IC ஆன் பண்ணுற மாதிரி இந்த ADC உள்ளே இருக்கிற மாடியூலை ஆன் பண்ணுறோம். ஸோ ADC இந்த பிட்டை ஆன் பண்ணால் தான் ஆன் பண்ண முடியும். ஸோ திஸ் பிட்ஸ் மஸ்ட் பி எனேபிள் 1. ஓகேவா? அண்ட் ADSC அப்படிங்கிற பிட் இருக்குது. இது வந்துட்டு பேர்லேயே மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டார்ட் கன்வர்ஷன், SCனா ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களோட பிட் 6 ஸ்டார்ட் கன்வர்ஷன். இதில் கான்செப்ட் என்னென்னா நம்ம ஒவ்வொரு டைமும் கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த பிட்டை 1 பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அகைன் 0 ஆயிரும் கன்வர்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு. ஸோ அகைன் நம்ம வந்துட்டு இந்த பிட்டை நம்ம 1 பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம், கோடிங் பண்ணும்போது யோசிக்கலாம். நம்ம இப்போதைக்கு கீப் இட் ஆஸ் 0. கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 பண்ணிடணும், அப்புறம் கன்வர்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு திரும்ப 1 பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்து AD8 டேட் அப்படி ரெஜிஸ்டர் இருக்குது. அதை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆட்டோ ட்ரிகர் எனேபிள் அதை பற்றி இந்த புக்கிலே ரொம்ப சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க. டீட்டெயில்டாக இல்லை இந்த புக்கில். நீங்கள் வந்து டேட்டா ஷீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் நம்ம பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்றும் டேட்டா அப்படிங்கிற இந்த விஷயத்த. ஸோ லீவ் இட். ADIFங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிட்டு. இந்த ADIF பற்றி கொடுத்துருக்காங்கிறது தான் இன்டரப்ட் ஃப்ளாக். ஸோ பிட் இஸ் செட் when the ADC conversion is complete. அதாவது ADC நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிட்டு செட் ஆயிரும். ஸோ இது இண்டிகேஷன் பிட்டு. கன்வர்ஷன் முடிஞ்சா இல்லைன்னு பார்த்துக்கலாம், அதுக்கான பிட்டு தான் அது நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ADIEன்னு ஒரு பிட்டு இருக்குது, இது இன்டரப்ட் எனேபிள். ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து ADCM வந்துட்டு 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்துட்டு போலிங் கான்செப்டில், அதாவது போலிங்னா நீங்களே கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் வந்துட்டு ISR. ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக முடியும், அதுவே ஆட்டோமேட்டிக் டேட்டா எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. ISR அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல இந்த ADIE யூஸ் பண்ணிட்டு இருக்கும். இன்டரப்ட் எனேபிள் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகே, அது இப்போதைக்கு நம்ம படிக்கல, பட் போலிங் இன்டரப்ட் தான் படிக்கிறோம் நம்ம இப்போ. அதனால ADIF இஸ் எனஃப் ஃபார் அஸ். ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து ADPS2, ADPS1, ADPS0 இந்த 3 பிட்டு இருக்குது. இந்த 3 பிட்டும் என்னது அப்படின்னா ப்ரீஸ்கர் செலக்ட் பண்ணுறது. அதாவது ADC வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும்னு சொல்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அதை பற்றி கொடுத்துருப்பாங்க நீட்டாக அந்த இடத்துல. இங்கே பார்த்தா தெரியும், இந்த டேப்லோ காலம் பார்த்தா தெரியும். அதாவது ADC கிளாக் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ADPS2, ADPS1, ADPS0 ADC கிளாக். இப்போ உதாரணத்துக்கு 000 கொடுத்தீங்கன்னா நோ யூஸ், பிகாஸ் ரிசர்வ்டு, அது நம்ம யூஸ் பண்ணுறது தேவையில்லை. இப்போ நீங்கள் 001 கொடுத்தீங்க அப்படின்னா கிளாக்கை வந்துட்டு இட்ஸ் டிவைடட் பை 2 பண்ணி அந்த ஸ்பீடில் ஒர்க் ஆகும். ஸோ இது ஹை ஸ்பீடில் ஒர்க் ஆகும். இதே வந்து 010 கொடுத்தீங்கன்னா கிளாக் அப்படிங்கிற அந்த இதை வந்துட்டு டிவைடட் பை 4 பண்ணி ஓரளவுக்கு கம்மியான ஸ்பீடில் ஒர்க் ஆகும். அது மாதிரி என்ன கிளாக் ஸ்பீடில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க அந்த இடத்துல. ஓகேவா? அதாவது ரொம்ப ஹை ஸ்பீட் ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா 001 போட்டுக்கணும். இது லோ ஸ்பீட் ஆஃப் சிக்னல் எதாவது ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா 111 போட்டு நீங்கள் அதில் ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிளாக் டிவைடட் பை 1 to 8 அது மாதிரி கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம எந்த மாதிரி டேட்டாவை ரீட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் எப்போவுமே இந்த இடத்துல இதான் செலக்ட் பண்ணுவேன், 001 தான் செலக்ட் பண்ணுவேன். அது என்ன எதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள், முடிச்சாச்சு. இப்போ எதெல்லாம் 1 பண்ணும், எதெல்லாம் 0 பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ADEN இதை 1 பண்ணும், நீட்டாக எழுதிடலாமா? 0B 1 பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் அதுக்கடுத்து ADSC ஸ்டார்ட் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போதைக்கு 0 போடணும், கோடிங் பண்ணும்போது 1 போடணும். அதாவது ஸ்டார்ட் கன்வர்ஷன் பண்ணும்போது 1 போடணும், அகைன் 0 ஆகும், அகைன் 1 ஆகும், அந்த இடத்துல மாறிட்டே இருக்கும். அதனால 0 1 அப்படி மாற்றி வெளியே போட்டுக்கிறேன். சரியா? அண்ட் அதுக்கடுத்து டேட்டு, இதை பற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கீப் இட் ஆஸ் 0. அண்டு ADIFன்னு ஒரு பிட் இருக்குது, இன்டர் ஃப்ளாக். அது இன்டர் ஃப்ளாக் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கன்வர்ஷன் எப்போ முடியுதோ அப்போ அது 1 ஆகும். ஸோ 0 பண்ணுறோம், அதான் 1 ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட் இந்த பிட், அதனால் அந்த இடத்துல அப்படி போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு ADIE. ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம அது பண்ண போகிறதில்ல. ஸோ கீப் இட் ஆஸ் 0. அண்ட் அடுத்து இருக்கிற பிட் என்னது? ப்ரீஸ்கேல் செலக்டிங் பிட். என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரீஸ்கேலுக்கு 001 போட சொல்லியிருக்கேன். கரெக்டாக 001 அந்த மாதிரி போட சொல்லியிருக்கேன். நீட்டாக எழுதிக்கலாமா? அதை 001 முடிச்சிட்டேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 பிட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த வேல்யூஸை தூக்கி ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ADC கோடிங் இஸ் ரெடி ஃபார் யூ. ஓகேவா? அண்ட் அடுத்து இருக்கிற ADCL ADCH சொல்லிட்டேன் என்னன்ட்டு. அது வந்துட்டு கன்வர்ஷன் முடியுது இல்லையா, முடிஞ்ச உடனே 10 பிட் ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டை ADCLலையும் HL ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த 2 பிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் LCDலேயோ இல்லை 7 செக்மெண்ட்லேயோ இல்லைனா வந்துட்டு சம் ப்ராசஸில் டெம்பரேச்சர் ரீட் பண்ணி வாட் எவர் இட் இஸ் எதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க ADC ரீட் பண்ணி அப்படின்னா ரிசல்ட் நீங்கள் UARTல சென்ட் பண்ணுறது சம்திங் பண்ணுவீங்க இல்லையா, அது நீங்கள் அந்த பஃபரில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது என்ன எது அப்படிங்கிறத நம்ம கோடிங் போக போக நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதான் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது. ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் 1 by 1 பாருங்கள், நோட் எடுத்து எழுதி பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஸோ வெரி சிம்பிள். செஞ்சு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் ரெண்டுமே இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். Another way from Program Brain, and have a nice day, guys. Bye.